லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தாவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் அந்த கரூர் துயர சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரானார். அப்புறம் பொங்கல் லீவ்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் டைம் கேட்டார். ஆனால் சிபிஐ மறுத்துட்டாங்க. இன்றைக்கு போய் ஆஜராகிருக்கிறாரு. சரம் மாதிரியான கேள்விகள் சிபிஐ, அதாவது வண்டி மேலே நிற்கும் பொழுது உங்களுக்கு தெரியலையா, தண்ணி பாட்டில் தூக்கி போடும் பொழுது உங்களுக்கு தெரியலையா, அங்கே அசாதாரண சூழல் இருக்குன்னு தெரியலையா, கூட்டம் அவ்வளோ இருக்கும்போது நீங்கள் எப்படி வண்டியெல்லாம் முன்னாடி கொண்டு போனீங்கன்ட்டு சாதாரண மக்கள் கேட்ட அந்த கேள்வியே இன்றைக்கு சிபிஐ கேட்டிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக குற்றப்பத்திரிகையில் விஜய் பேரும் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சிபிஐ வட்டாரத்திலிருந்து தகவல் வருவதாக கூட சொல்கிறாங்க. ஏற்கனவே அவரை சாட்சியாக தான் அழைச்சாங்க, விசாரணை பண்ணாங்க. அவர் கொடுத்த வாக்குமூலத்திலேயே சிக்கிட்டாரான்னு தெரில. இன்றைக்கு குற்றப்பத்திரிகையில் அவர் பேரும் இருக்குது, வரப்போகுதுன்னு தகவல் இருக்குது. பிப்ரவரி மாதத்தில் தாக்கல் செய்ய போகிறாங்கன்னு தகவல் இருக்குது. இந்த கரூர் விவகாரம், தாவேகா கட்சித் தலைவர், இந்த விஷயம் அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு உங்களுடைய பார்வை? குற்றப்பத்திரிகையில் விஜயினுடைய பெயர் சேர்க்கப்படும் என்பதுதான் என்னுடைய அனுமானமும் கூட. காரணம், விஜயை அழைத்து விசாரித்த போதே விஜயினுடைய தரப்பு விளக்கம் என்ன என்பதை சிபிஐ பதிவு செய்திருப்பாங்க. நீங்க இந்த வழக்குல முதல் குற்றவாளியே விஜய் தாங்க. தொடக்கத்திலிருந்தே எல்லோரும் சொல்கிற செய்தி தான். இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமே காலதாமதம் தான். குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி பல மணி நேரங்களுக்கு பிறகுதான் அந்த கூட்டத்துக்கு வந்து சேர்ந்தார் விஜய். அதன் மூலமாகத்தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இன்னொன்று, நீங்க இது ஒரு வேவு தாங்க, ஒரு அலை. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாகனம், அதுவும் ஒரு கெஸ்ட் விஐபி, ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு நபர் வருகிற வாகனம் வரும்போது அந்த கூட்டம் அப்படியே அலை போலதான் இருக்கும். நீங்க முன்னோக்கி செல்ல செல்ல முன்னால் இருப்பவர்களும் உங்களை நோக்கி வருவார்கள், பின்னால் இருப்பவர்களும் உங்களை நோக்கி வருவார்கள். இந்த எத்திக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா எப்பவுமே டெம்போ டிராவலர் வாகனத்துல தலைவர்கள் பிரச்சாரம் வரும்போது கூட்டத்துக்குள்ள ரொம்ப முன்னோக்கி போக மாட்டாங்க. ஒரு கயிறு கட்டி அந்த இடத்துல நிறுத்திடுவாங்க வண்டியை. நிறுத்தி பேசி முடித்ததற்கு பிறகு அந்த கூட்டத்தை மெல்ல களைய விட்டு அதுக்கப்புறம் வாகனங்கள்ல போறத தேர்தல் பிரச்சார நேரங்கள்ல நான் பார்த்திருக்கேன். அம்மையார் ஜெயலலிதாவினுடைய கான்வாய்க்கு மிக அருகில் நின்று தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபடுகிற வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைத்திருக்கு 2006 சட்டமன்ற தேர்தல்ல. அப்போ ஏன் இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தலைவர்களை பார்ப்பதற்கு கூட்டம் முண்டியடிக்கும்ன்றது நிச்சயமாக எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். ஆனா விஜய் இந்த கூட்டம் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்பதற்காக ஜனநாயகனுடைய ஷூட்டிங்னு ஒரு பிரபல பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஒரு பரபரப்பு தகவல் ஒண்ணு சொன்னாரு. அது உண்மையிலேயே ஷூட்டிங்கா இல்லையான்றது பல ரிலீஸ் ஆனவனுதான் தெரிய வரும். அது மாதிரியே ஒரு சூழலை உருவாக்கி அந்த கூட்டத்துக்குள்ள தன்னுடைய வாகனத்தை கொண்டு போய், கேரவன் வாகனத்தை கொண்டு போய் உள்ளார பிரச்சாரம் பண்றதுக்கு போனாரு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இப்ப சிபிஐ கேட்டிருக்கிறது மிக மிக நியாயமான கேள்வின்னு நான் பாக்குறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இயல்பாகவே தமிழ்நாட்டு மக்கள் எழுப்பி இருக்கக்கூடிய ஒரே கேள்விதான். நீங்க உங்கள் கண் முன்னாலேயே மக்கள் சரிந்து விழுகிற காட்சியை நீங்க பாக்குறீங்க. அப்ப குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்? அங்க இருக்கிற உங்க கட்சியினுடைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, தன்னார்வல தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள அழைச்சு இது என்னன்னு பாருங்க, இந்த மாதிரி கீழே விழுறாங்க, கொஞ்சம் தண்ணி பாட்டில் கொடுங்க, எதையாவது செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கான சூழலை உருவாக்கி இருக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வருவதற்கான பாதைகளை உருவாக்கி கொடுத்து அந்த கூட்ட நெரிசலை சரி செய்வதற்கான வேலையை செஞ்சிருக்கணும். அதுதானே சார் ஒரு லீடர்ஷிப்புக்கான குவாலிட்டி. அதை செய்ய தவறியதனுடைய விளைவுதான் இத்தனை உயிர்களை பலியிட செய்திருக்கிறது என்பதுதான் விஜய் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இன்றைக்கு அதை காரணமா காட்டிதான் குற்றப்பத்திரிகையில் விஜயினுடைய பெயரை சேர்ப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. நீங்க சிபிஐ காலம் தர முடியாதுன்னு சொல்லும் போதே இந்த விவகாரத்துல விஜயை சிபிஐ ரொம்ப நெருக்குது அப்படின்றத எளிதாக புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா சிபிஐ கால அவகாசம் கொடுக்க மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன் சிபிஐக்கு கால அவகாசம் கொடுப்பதற்கான சட்ட விதிகள் இடம் இல்லையா? நிச்சயமா இருக்கு. 6 மாதம் வரைக்கும் தள்ளி வைக்க முடியும். பொறுமையா எலெக்ஷன் முடிஞ்சு பாத்துக்கலாம்னு கூட சிபிஐ சொல்லலாம். ஆனா சிபிஐ இவ்வளவு நெருக்கடி கொடுக்கிறது என்று சொன்னால் சிபிஐ ஏதோ ஒரு கணக்கு வைத்திருக்கிறது. அந்த கணக்கின் அடிப்படையில் தான் விஜயை நகர்த்துகிறது என்பதுதான் பொருள். அது என்ன கணக்குன்றதுதான் வரக்கூடிய காலகட்டங்கள்ல தெரிஞ்ச பிப்ரவரி மாதத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போறாங்க. இல்ல, அதாவது நீங்க 2 விஷயமா இதை பார்க்கணும். குற்றப்பத்திரிகையில் பெயர் சேர்ப்பது மட்டும்தான் நோக்கமா அல்லது கைது செய்வது நோக்கமா? 2 விஷயம் இருக்கு. நீங்க பிப்ரவரி மாதம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்றீங்கன்னா, குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிற போது விஜயை நாங்க அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும், எங்களுடைய சிபிஐ இதுக்கு கொண்டு வரணும், கஸ்டடிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாக்கீது கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா அந்த நீதிமன்றம் ஏற்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயை முழு நேரமாக விசாரிக்கணும், இதுல பல தகவல்கள் மறைக்கப்பட்டிருக்கு, இதுல பல விஷயங்கள் சொல்லாமல் தவிர்க்கப்பட்டிருக்கு, அதையெல்லாம் நாங்க விஜயை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா,
நிச்சயமாக விஜயை கைது செய்வதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். விஜய் கைது செய்யப்படுவார். அதுக்கப்புறம் நீங்க காட்சிகள் வேறு மாதிரியாக மாறும். அப்பவும் விஜய் இதே கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தாருன்னா, உண்மை கண்டறியும் கருவியை வச்சு நாங்க வந்து விசாரிக்கிறோம்னு சொல்லி சிபிஐ அடுத்த இல்ல அவர் கட்டமா தான் சொல்றாருல்ல, நான் முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசை நம்பி தான் நான் அந்த கூட்டத்துக்குள்ளேயே போனேன். இல்ல சார். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை வந்ததற்கு பிறகு நழுவி ஓடுவதற்கான வாய்ப்புகளை தேடுறது இருக்குல்ல, அந்த வாய்ப்புகளில் ஒன்றுதான் இது. நான் வந்து முழுமையாக தமிழ்நாடு அரச நம்பி போனேன். ஆனா தமிழ்நாடு அரசு தான் இப்படி பண்ணிடுச்சு. நீங்க இத்தனை கூட்டங்கள் பேசுற போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தமிழ்நாடு அரசு சொன்னப்ப நீங்க காதுலயே வாங்கலையே. நாகப்பட்டினத்துல நானே போனேன் சார். அந்த பிரச்சார பயணத்தின் போது நான் வேளாங்கண்ணிக்கு ஒரு திருமணத்துக்காக போயிட்டு திரும்பி வர்றேன். சாலையினுடைய இருமருகிலும் அந்த சாலை புனரமைப்பு பணிகள் நடந்துகிட்டே இருக்கு. பெரிய பெரிய டவர் மாதிரி கட்டியிருக்கிறாங்க பாலங்கள் அமைப்பதற்கு. அந்த டவர் பிளெயினா கம்பியோட இருக்கு இல்லையா, அது மேல ஏறி நிக்கிறான் அந்த தம்பிகள். கீழ விழுந்தான்னா எலும்பு கூட தேராது, அந்த அளவுக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புள்ள இடங்கள் அது. அந்த இடங்கள்ல ஏறி நிக்கிறவங்கள யாருமே கட்டுப்படுத்தல. காவல்துறை கெஞ்சுறாங்க, போய் இறங்குங்க தம்பிகளா, இறங்குங்க தம்பிகளான்னா காவல்துறையை பார்த்து நக்கலும் நையாண்டியும் செய்கிற தம்பிகளாக அந்த தம்பிகள் வெளிப்படுறாங்க. 5 பேர் சேர்ந்து ஒரு பைக்ல போறான், யமஹா பைக்ல. நான் நேரடியாக பார்த்த காட்சி. அப்ப இவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு கட்சித் தலைவர் என்கிற முறையில் இருந்திருக்கணுமா இல்லையா? நீங்க ஒண்ணும் வேணாம். நம்ம ஒரு காணொளி காட்சிய பார்த்தோம். ஒரு பஸ்ல விஜய் வர்றாரு. அந்த பஸ்ஸ வந்து ஃபாலோ பண்ணி 2 பக்கமும் வர்ற டூ வீலர்ல 2 டூ வீலரும் அந்த பஸ்ஸுக்கு கீழ போகுது. அந்த பஸ்ஸ நிறுத்துனாங்களா? ஹிட் அண்ட் ரன் இல்லையா அது? நீங்க எப்படி போக முடியும்? இப்ப நீங்களும் நானும் ஒரு பஸ்ல போறோம். உங்க டிரைவரோ என் டிரைவரோ அந்த பஸ்ஸ ஓட்டுறாரு. 2 பேரு பஸ்ஸுக்கு கீழ போயிட்டாங்க. நம்ம பஸ்ஸ நிறுத்தாம போயிட்டோம். உங்களையும் என்னையும் போலீஸ் கைது செய்யுமா? செய்யாதா? இங்க அப்படித்தானே கேட்டாங்க நீதிமன்றத்துல. ஏன் ஹிட் அண்ட் ரன் கேஸ் பதிவு பண்ணலன்னு கேட்டாங்களா இல்லையா நீதிபதி? ஏன் கேட்டாங்க அத? அப்ப அந்த வழக்கையே ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் நகர்ந்ததினுடைய விளைவுதான். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு வந்து எந்த விதமான அடிப்படை அறிவுமே இந்த இந்த பிரச்சனையில இல்ல அப்படின்றதுதான் வந்து காட்டுது இது. தமிழ்நாடு அரச நீங்க எப்படி குறை சொல்ல முடியும்? எந்த அடிப்படையில் நீங்க தமிழ்நாடு அரச குறை சொல்லுவீங்க? நீங்க ஒரு இடத்த பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க. எதுக்காகன்னு கேட்கும்போது கூட்டம் நடத்தணும்னு சொல்றீங்க. அந்த இடத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே தமிழ்நாடு அரசு மீது நீங்க குறை சொல்றீங்க. தமிழ்நாடு அரசு சொன்ன இடத்தை தாண்டி 6 கிலோமீட்டர் தூரத்துல நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை நீங்க செய்றீங்க. தமிழ்நாடு அரசு சொன்ன இடத்தை தாண்டி 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கூட்ட நெரிசல் ஏற்படுது. அதனாலதான் தமிழ்நாடு அரசு இந்த இடம் வேணான்னு சொன்னதுங்கிற செய்திகள் எல்லாம் இருந்தது. அப்ப இதையெல்லாம் கடந்து இதுதான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சு வாங்கினது யாரு? இந்த இடத்துலதான் நாங்க நடத்துவோம்னு சொன்னது யாரு? இந்த இடம் கொடுத்தாதான் எங்களுக்கு சரியா இருக்கும்னு சொன்னது யாரு? நீங்க பொய்யான தகவல்களை சொன்னதை சொல்லவே மாட்டேன்றீங்க. எத்தனை பேர் திரளுவோம்னு கேட்டதுக்கு சுமார் 5000த்துல இருந்து 10,000 பேர். 10,000 பேர் தான் கூடுனீங்களா என்ன? அங்க கூடியது எத்தனை ஆயிரம் பேர்? அப்ப நீங்க பொய்யான தகவலை சார் நான் இன்னைக்கு பர்மிஷன் கேட்கிறேன்னா, தமிழ்நாடு அரசை நம்பி பர்மிஷன் கேட்கிறேன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நான் ரைட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதானே சார் அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நான் 10,000 பேர்னு சொன்னா 800 போலீஸை கொண்டு வந்து தமிழ்நாடு காவல்துறையை பணியமர்த்துது அரசு. நீங்க 80,000 பேர் வந்தீங்கன்னா, நீங்க 30,000 பேர் வந்தீங்கன்னா, அப்ப பிரச்சனை யாருகிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. அதை எப்படி சொல்ல முடியும் விஜய் தமிழ்நாடு அரசு தான் காரணம்னு சொல்லி? அப்ப விஜய் சொல்வது முழுக்க முழுக்க மடைமாற்றுகிற வேலை. அதற்கான வேலை இங்க இல்ல. இதெல்லாம் சிபிஐ விசாரிக்கும். சிபிஐக்கு தெரியாதா? சிபிஐ இவங்க கொடுத்த கடிதத்தை எடுத்துருவாங்க. அந்த கடிதத்துல எத்தனை ஆயிரம் பேர்னு குறிப்பிட்டிருப்பாங்கல்ல இவங்க. அந்த கடிதத்தெல்லாம் விசாரணைக்கு எடுப்பாங்கல்ல. நீங்க உடனே சொன்னா தமிழ்நாடு அரசு மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டுருங்கன்னு சொல்லிருமா அந்த சிபிஐ? அந்த கேள்விகளாலதான் அந்த கேள்விகளாலதான் சிக்கிட்டாருன்னு பார்க்கலாமா? குறிப்பாக மேலே ஏறி நீங்க தண்ணி பாட்டில தூக்கி போடும் பொழுது அந்த நெரிசல் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து அவ்வளோ ஒரு அசாதாரண சூழ்நிலை நடக்கும் பொழுது ஏன் பேச்சை தொடர்ந்தீங்க? இது போன்ற கேள்விகள் தான் விஜய் இந்த வழக்குல சிக்க வைக்குதுன்னு பார்க்கலாமா? இல்ல விஜயை சிக்க வைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு சார் இந்த கேஸ்ல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் விவகாரம் எதுவுமே விஜய்க்கு தெரியாது. விஜய் போய் சாட்சியமாக உட்கார்ந்தார் இல்லையா சிபிஐ கிட்ட, அதுவே விஜய்க்கு ஒரு பெரிய சிக்கல் தான். ஏன்னா இங்க களத்துல நின்னு பணியாற்றியவர்கள்ட்ட விஜய் கேட்டிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன நடந்ததுன்னு? நிச்சயமா கேட்டிருக்க மாட்டார். விஜய்க்கு அந்த பிரச்சனை என்னன்னே தெரியாது. இந்த மரணங்களுக்கு பிறகுதான் விஜய் இந்த விஷயத்துல கவனம் செலுத்துவதற்காக சில தகவல்களை கேட்டிருந்திருக்கலாம். அப்ப கூட விஜய் கிட்ட முழுமையான தகவல்கள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணும் இல்ல சார். நான் ஒரு நிகழ்ச்சி நிரலினுடைய இத பாருங்களேன். இப்ப செங்கிப்பட்டியில எங்க மாவட்டத்துல பெண்களுக்கான மகளிர் மாநாட திமுக நடத்த போகுது. அமைச்சர்கள் எத்தனை முறை வந்து பார்வையிடுறாங்க பந்தல? தலைமையிலிருந்து எத்தனை முறை வந்து பார்வையிடுறாங்க பந்தல? முன்னேற்பாடுகள் என்னன்றத பாக்குறாங்க. அதே மாதிரி மாநாட்டுக்கு முதல் நாள் சம்பந்தப்பட்டிருக்கிற தலைவரே மாநாட்டு அரங்கத்துக்கு வருவார். நான் மதிமுகவுல பயணிச்ச காலத்துலதான் 4 நாள் வைகோ மாநாட்டு திடலை வந்து பார்வையிடுவார். பார்வையிட்டு என்ன ஏற்பாடுகள்னு அதுக்குண்டான
இதெல்லாம் வந்து யுக்திகளை எல்லாம் வகுத்துட்டு தான் தலைவர்கள் மேடை ஏறுவாங்க. விஜய் அப்படி எங்காவது ஒரு இடத்தில், எங்காவது ஒரு நிகழ்வுக்கு வந்து என்ன நடக்கிறதுன்னு பார்த்திருக்காரா? அவர்தான் மதுரைக்கு வந்து இறங்குனா பத்திரிகையாளர்களை சந்திக்காம முகமூடி போட்டுக்கிட்டு கேரவன்ல ஏறி எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கோம்னே சொல்லாம போறாரு. அப்ப களத்துல என்ன நடந்திருக்குன்னு விஜய்க்கு எப்படி தெரியும்? அப்ப விஜயை விசாரிக்கும் போது எப்படி விஜய்க்கு சரியான தகவல்களை சொல்ல முடியும்? இப்ப எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஸ்பாட் விசிட்டே பண்ணல. நீங்க சொல்றத நம்பிதான் நான் போய் சாட்சி சொல்லுவேன். நீங்க என்கிட்ட சொல்ற தகவல் 100 விழுக்காடு உண்மையா தான் இருக்கும்னு எப்படி நம்ப முடியும் நானு? அது எப்படி சரியா இருக்கும்? ஆதவும் புஷியும் ஏமாத்திருக்கலாம் இல்லையா? பொய்யான தகவல்களை கூட சொல்லியிருக்கலாம்ல. தளபதி இப்படி எல்லாம் பண்ணணும் தளபதின்னு கூட சொல்லியிருக்கலாம்ல. தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு, தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்படி ஏதோ முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் பலவற்றை சொல்லிட்டாருன்னு தான் சிபிஐ சந்தேகிக்குது. ஏன்னா, இதற்கு முன்பு ஆதவ் அர்ஜுனும், புஷி ஆனந்தும் போய் சொல்லி இருக்கிற தகவல்களுக்கும், இந்த தகவல்களுக்கும் தொடர்பே இல்லாம இருக்கு. அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஒண்ணா இருக்கு. இவர் சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் வேறாக இருக்கு. இதுலதான் சிபிஐ சந்தேகிக்குது. அப்போ விஜய்க்கு எதுவுமே தெரியலன்றதே விஜய்க்கு பெரிய செட்பேக் ஆயிடுச்சுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். விஜய் இந்த விசாரணை வளையத்தில் இன்னும் இருக்க பிடிக்கப்படுவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானமா இருக்கு. காரணம் என்னன்னா, இப்ப எஃப்ஐஆர்ல இல்லாத பேரு குற்றப்பத்திரிகையில வந்துருச்சு. குற்றப்பத்திரிகையில பேர் வந்துட்டாலே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். அடுத்தடுத்த கட்டம் கஸ்டடி எடுக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் குற்றப்பத்திரிகையில இருக்கு. நீங்க இடி வந்து ஒவ்வொரு முறையும் வழக்கு பதிவு பண்ணும்போது ஏன் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் பண்ணலன்னு கேட்டதை நம்ம நீதிமன்றத்துல பார்த்தோம் இல்லையா? அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ்லயும் அப்படிதான் கேட்டாங்க. மம்தா பானர்ஜி சம்பந்தப்பட்டிருக்கிற வழக்குலயும் அப்படிதான் கேட்டாங்க. ஏன் நம்ம செந்தில் பாலாஜி வழக்குல கூட கேட்டாங்க. அப்ப ஏன் குற்றப்பத்திரிகைன்னா, குற்றம் குறித்த சாதக பாதகங்கள் என்ன, எப்படியெல்லாம் இந்த குற்றங்கள் நிகழ்ந்திருக்கும்ன்ற ஒரு அறிக்கையை கொடுக்க முடியாம தடுமாறின காட்சியை பார்த்தானா இங்க சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருவாங்க பிப்ரவரியிலன்றாங்க. அப்ப இந்த விசாரணைகளினுடைய போக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய சம்பவங்கள் இவை எல்லாவற்றையும் ஒப்பிட்டு ஒரு குற்றப்பத்திரிகை தயாராகிடுச்சுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப குற்றப்பத்திரிகைக்குள்ள விஜய் வந்துட்டாருன்னா விஜயை கைது செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் தான் சிபிஐ உருவாக்கி கொண்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இல்லை, அதற்கு பின் உள்ள காரணங்கள் பார்க்கணும். குறிப்பாக இப்போ சிபிஐ விசாரணை வந்த பொழுது நீதி வென்றதுன்னு சொன்னார். ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாரு. இப்போ அடுத்த கட்டமாக கைது வரைக்கும் அது போய் நிற்கிது. இந்த பிப்ரவரியில்னா தேர்தலுக்கு முன்பு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு அஜெண்டா வச்சுருக்கிறாங்க. பாஜக சிபிஐ பிடி வந்து பாஜக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான அழுத்தம் விஜய்க்கு கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது? ஏற்கனவே இந்த சமூக வலைதளங்கள் வரக்கூடிய கருத்து என்னென்னா, ஒன்று என்டிஏ கூட்டணிக்கு போவார், இல்லைன்னா அந்த தேர்தலை புறக்கணிக்கணும். இது இரண்டு தான் பாஜகவுடைய நோக்கமாக இருக்கும். வரக்கூடிய தேர்தலில் விஜய் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் இந்த முடிவை விஜய் எடுப்பாரா, இல்லைன்னா தைரியமாக நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், கைது கூட தயார்னு அந்த முடிவுக்கு போவாரா? அடுத்த கட்டமாக இது எப்படி போகும்? இல்ல சார். நான் வந்து இந்த விஷயத்த வேறு ஒரு கோணத்துல பாக்குறேன். என்டிஏ கூட்டணிக்கு விஜயை அழைத்து வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம் அல்ல. நான் அழுத்தமா அதை பதிவு பண்றேன். அப்படி ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி கருதுமையானால் சிபிஐ எல்லாம் வச்சு விஜயை மிரட்டணும்ன்ற அவசியமே இல்லை சார். ஒரே ஒரு போன் கால். நானு ஒரு சின்ன ஒப்பீட்டுக்குள்ள போறேன். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்ல, உதறி எரிஞ்சிட்டேன்னு சொல்லி களத்துக்கு வந்தார். ஒரே இரவுல எப்படி மாற்றம் நிகழ்ந்தது? டெல்லிக்கு போய் திரைமறைவுல திருடனை போல ஏன் போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தார்? என்ன நோக்கம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு இரவில் வந்த போன் கால் தான். அந்த போன் கால்ல சொல்லப்பட்ட செய்தி யாருகிட்டயுமே சொல்லாம கூட டெல்லிக்கு புறப்பட்டு போனார். அப்போ முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக என்ற வேரூன்றி போயிருக்கக்கூடிய மிகப்பெரிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், அவரையே ஒரு போன் கால்ல புடிச்சு டெல்லியில உட்கார வைக்க முடியும் பிஜேபி ஆளன்னா, விஜயை முடிக்க முடியாது. அப்படி விஜய் கிட்ட அப்படி டீலிங் பேச முடியாதா? அதுக்கு ஏன் சிபிஐ வரைக்கும் போகணும்? நோக்கம் அது இல்ல. இல்ல, பாஜக இதற்கு முன்பு வந்து இப்ப விஜய் வந்து திமுகவுக்கு தான் அதிக அளவுல பாதிப்பாக இருப்பார்னு ஆரம்பத்துல நினைச்சாங்க. இப்போ என்டிஏ கூட்டணிக்கு அதிக அளவுல பாதிப்பு ஏற்படுத்தினாலதான் இவ்வளவு பெரிய அழுத்தம் பாஜக கொடுக்குதுன்னு ஒரு கருத்து இருக்குல்ல? இல்ல சார், நான் அதைதான் சொல்றேன். எந்த கருத்தாகவே இருந்தாலும், அதாவது பாஜக அழுத்தம் கொடுக்குது, என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வரணும்னு பாஜக விரும்புது அப்படிங்கிறது உண்மையாகவே இருந்தா கூட இவ்வளவு மெனக்கடல் தேவையில்லைன்னு சொல்றேன் நானு. அமித்ஷா கூப்பிட்டு ஒரே ஒரு போன் கால் இல்ல, அமித்ஷா சொன்னதாக சொல்லி யாராவது ஒருவர் ஒரு போன் கால் பண்ணா விஜய் டெல்லியில போய் படுத்துருவாருன்ற நான். நிக்க கூட மாட்டாரு, படுத்துருவாரு. சார், தலைவான்னு ஒரு படம் சார். அந்த படத்துல டைம் டு லீடுன்ற ஒரு வரி, அவ்வளவுதான். அந்த வரி இடம்பெற்றதற்காக அம்மையார் ஜெயலலிதா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம நிறுத்திட்டாங்க இல்லையா? இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகல அப்படின்றதுக்காக நீங்க போய் கொட்டுகிற பணியில் ஜெயலலிதா அம்மையாரினுடைய கொடநாடு பங்களாவுக்கு வெளியில வாட்ச்மேன் கூட உள்ளார இருந்தாரு. இவர் வாட்ச்மேனுக்கு வெளியில படுத்து தூங்குனாரா இல்லையா?
இத நான் சொல்லல சார், விஜயோட அப்பா தான் சொன்னார். இப்படியெல்லாம் விஜய் கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சாருன்னு சொல்லி. அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகலைனாலே தலைவர் வீட்டு வாசல்ல போய் படுத்துக் கொள்ளக்கூடிய விஜய், பாஜக மிரட்டினால், பாஜக அழைத்தால் என்ன செய்வார்னு நீங்க யோசிச்சு பாருங்க. விஜய்க்கு அவ்வளவு பெரிய நெஞ்சுரம் இருக்கா? நான் வர முடியாது, கொள்கை எதிரின்னு உங்களை பிரகடனப்படுத்திட்டேன், அதனால உங்க கூட நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிற துணிச்சலும் திராணியும் விஜய் கிட்ட இருக்கான்னு நான் கேக்குறேன். அப்படி எந்த விதமான ஒரு தெம்பும் விஜய் கிட்ட இருக்காது. இருந்திருந்தா விஜய் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போயிருந்திருக்க மாட்டார். அவர் தான் எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணி திமுக தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்துருச்சுன்னு பேசுற ஆட்களாக இருக்காங்களே. அப்புறம் எப்படி நீங்க பாஜக எதிர்ப்பு அவங்க பதிவு பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? எனவே அது அல்ல நோக்கம். விஜயை அழைத்து என்டிஏக்குள்ள சேர்க்கறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய சேலஞ்ச் இல்ல. அழைத்தால் நான் போக மாட்டேன்னு சொல்கிற ஸ்டபர்னான திராணி உள்ள மனிதராக விஜயும் இல்ல. எனவே பிரச்சனை அது இல்ல. இப்ப என்னன்னா, பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டுக்குமான வேறுபாடு இருக்கு. அதாவது கூட்டணி ஏன்னா விஜய்க்கு இந்த புரிதல் பிரச்சனை இருக்கு. கூட்டணியில சேரல, அதனால நம்ம ஏன் பாஜக சொல்றதை கேட்கணும்ன்ற நிலைக்கு வந்துடக்கூடாது. நம்ம தான் தனித்து நிக்கிறோமே. பாஜக கேண்டிடேட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, தாமரை சின்னத்துல ஒரு கேண்டிடேட், திருவொற்றியூர் தொகுதின்னு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அங்க விஜய் கேண்டிடேட் போட்டு தானே ஆகணும். அப்ப விஜயுடைய அரசியல் புரிதல் என்னவாக இருக்கும்? நம்ம தான் அவங்களை எதிர்த்து கேண்டிடேட் போடுறோமே அப்படின்னு. இப்ப சீமானுக்கு இருக்கிற புரிதல் இவர் கிடையாது. நம்ம எதிர்த்து கேண்டிடேட் போட்டாலும் நம்ம பாஜக ஆள் தான்ற உணர்வு சீமானுக்கு இருக்கு. விஜய்க்கு அந்த உணர்வு இருக்கா இல்லையான்ற சந்தேகம் வந்துருச்சு இப்போ. யாருக்கு? பாஜக தலைமைக்கு. அதனால என்னன்னா, நீ என் கட்டுப்பாட்டுல தான் இருக்க, எப்ப வேணாலும் உன்னை தூக்கி நான் சிபிஐ மூலமாக உள்ளார வைப்பேன்ற அச்சுறுத்தலை விஜய்க்கு தர வேண்டும். அந்த அச்சத்திலேயே விஜயை வைத்திருக்க வேண்டும் என்று பாஜக கருதுகிறது. அது ஒரு பக்கம். இன்னொன்று, விஜய் மூன்றாவது அணியாக நிற்பதுதான் அதிமுகவை வீக்காக்குறதுக்கான பாஜக கையில் இருக்கிற ஒரே ஆயுதம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. விஜயை தனித்து நிற்க வைத்து அதிமுக சாயலில் அரசியல் செய்கிற விஜய்க்கு வாக்கு அறுவடை செய்யப்படணும், வாக்குகள் போய் சேரணும். இதுதான் பாரதிய ஜனதாவினுடைய கணக்கு. இந்த தேர்தலில் அதிமுகவை ஒழித்து கட்டுவதற்காகத்தான் தேர்தல் பணியாற்றுகிறது பாஜகவை தவிர, திமுகவை ஒழித்து கட்டுவதற்கோ ஆட்சி அரியணையில் ஏற வேண்டும் என்பதற்கோ பாஜக அரசியலை செய்யல. அதனாலதான் பாஜக 2026 தேர்தல் என்பதை ஒரு பொருட்டாகவே கருதாமல் தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இப்போது களத்தில் இருக்கக்கூடிய செய்தி. எனவே விஜயை வைத்து மிரட்டி என்டிஏ கூட்டணிகள் சேர்க்க வைக்க போகிறார்கள் என்று சொல்வதெல்லாம் அப்பட்டமான பொய். அப்படி ஒரு சூழல்கள் அமையாது. விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போக மாட்டார். என்டிஏ கூட்டணிக்கு பாஜகவும் விஜயை அழைக்காது. இல்லை, குறிப்பா அந்த விஜய் கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே இப்போ தமிழ்நாடு அரசும் தமிழக காவல்துறையும் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த பதிலை சொல்றாரு. ஆனால் ஆதாரம் கேட்குறாங்க, அதுக்கு இவர் அவகாசம் கேட்குறாரு. நீங்க சொன்னது போல இப்போ விஜய் மீது பாஜகவுக்கு ஒரு கரிசனம் வந்து இந்த வழக்கை தமிழ்நாடு அரசு மீது திருப்ப வாய்ப்பு இருக்குமா? இல்ல, தமிழ்நாடு அரசு மீது எப்படி சார் நீங்க திருப்ப முடியும்? இந்த வழக்குக்கும் தமிழ்நாடு அரசுக்கு என்ன தொடர்பு? தமிழ்நாடு அரசையும் ஒரு வாதியாக சேர்த்துக் கொள்ளலாம். தமிழ்நாடு விஜய் சொல்ற பதில் எல்லாமே அதானே. தமிழ்நாடு அரசு, தமிழக காவல்துறை, எல்லா கேள்விகளுக்கும் இதே பதில் தான் விஜய். இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாடு அரசு எதன் அடிப்படையில் இயங்கும்? சொல்லுங்க, எதன் அடிப்படையில் இந்த விவகாரத்துல இயங்க முடியும்? விஜய் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல் அடிப்படையில தானே. அப்ப விஜய் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட தகவல் என்னன்றதுதான் இங்க அடிப்படை ஆதாரம். நீங்க லெட்டர் கொடுக்கணும் போலீஸ்ல, சும்மா உங்களுக்கு வாய்மொழி பர்மிஷன் கிடையாது. அப்ப அந்த லெட்டர்ல நீங்க மென்ஷன் பண்றீங்க, பர்மிஷன் கேக்குறீங்க, அந்த பர்மிஷனுக்கு எந்தெந்த இடம்னு நீங்க மென்ஷன் பண்றீங்க. அப்ப நீங்க குறிப்பிட்டிருக்கிற அந்த 8000 10,000 பேருக்கு உண்டான லிமிட் உண்டான இடத்தை தான் உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. நீங்க 30,000 பேர் 40,000 பேர் கூடிட்டீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்புன்னு கேக்குறேன். இடத்தை தேர்வு செய்வது யாருடைய கையில சார் இருக்கு? எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தானே உறுதி செஞ்சிருக்கணும். அதை உறுதி செய்ய தவறியதனுடைய விளைவு என்ன? இன்னொன்னு, காவல்துறை தான் எச்சரிச்சிருக்க. விஜயினுடைய கேரவன் ராங் ரூட்ல வரும்போது காவல்துறை எச்சரிச்சிருக்காங்களா இல்லையா? ஒரு டிஎஸ்பி ஸ்பாட்டுக்கு போய் சொல்லியிருக்காரு, ஆதவ அர்ஜுன் கேட்கலன்றது எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியா இல்லையா? ஏன் கேட்கல? கூட்டம் அதிகமா இருக்கு, நீங்க 1 கிலோமீட்டர் முன்னாலேயே நின்னு உங்களுடைய வாகனத்துல ஏறி பேசுங்கன்னப்ப இல்ல எங்க தளபதி கூட்டத்துக்குள்ள போவாருன்னு சொன்னது யாரு? அப்ப நீங்க எப்படி காவல்துறையை குறை சொல்ல முடியும்? தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஒரு பிரிகாஷனரி மெஷர்மெண்ட் வச்சிருந்தாங்க இல்லையா? ஏற்கனவே ஒரு முன்னேற்பாடுகள் வச்சிருந்தாங்க இல்லையா? அந்த முன்னேற்பாடுகளை தகர்த்து கொண்டு போனது யாரு? கூட்டத்துக்குள்ள போய் இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது யாரு? அங்க மயங்கி விழக்கூடிய காட்சிகள் இருந்தும் காவல்துறைக்கும் ஆம்புலன்ஸுக்கும் வழி விடாம அங்க அராஜக போக்குல ஈடுபட்டது யாரு? இதெல்லாம் யார் மீதான தவறு? நீங்க வெறுமனே தமிழ்நாடு அரசுன்னு நீங்க ரிப்பீட்டடா சொல்லிட்டா சிபிஐ சேர்த்துருமா? சரி, ஓகே, சிபிஐ சேர்த்துருச்சு சார்.
தமிழ்நாடு அரசு தன்னுடைய விளக்கத்தை சொல்லாதா? காவல்துறை போய் அங்க என்ன நடந்ததுன்ற செய்திகளை சொல்ல மாட்டாங்களா? இதெல்லாம் விஜய்க்கு இன்னும் பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும். விஜய் ஆழம் தெரியாம காலை விடுறாருன்னு தான் நான் பாக்குறேன். சிபிஐ வழக்கு மட்டும் இல்லைல்ல, அவர் வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு 4-5 மாநாடு தான் போட்டிருப்பாரு, 4-5 மீட்டிங் தான் போட்டிருப்பாரு. அதற்கு வந்து பணம் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லி அதுவும் ஒரு வழக்கு புதிதாக. அது ஜான் ஆரோக்கியசாமி வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக பணம் கொண்டு வந்தார்னு என்ஐஏ சிபிஐ விசாரணைக்கு அடுத்த கட்டமாக என்ஐஏ கிட்ட வழக்கு போக போவதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இல்ல, அதாவது சட்டவிரோத பண பரிவர்த்தனை அப்படிங்கிறதுக்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டை போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஒன்றிய அரசு சட்டவிரோத பண பரிவர்த்தனை என்பதை ஆன்டி மணி லாண்டரிங்னு சொல்லி அதை தான் வந்து அமலாக்கத்துறையினுடைய கீழே கொண்டு வந்து ஏகபோக அதிகாரங்களை கொடுத்துட்டாங்க. இப்ப எது சார் சட்டவிரோத பண பரிமாற்றம்? கணக்கில் வரவு வைக்கப்படாத எல்லா பணங்களுமே சட்டவிரோத பண பரிமாற்றமான்னு கேட்டா அது மட்டுமல்ல, நீங்கள் அந்நிய செலாவணி கொண்டு வருவதும் சட்டவிரோத பண பரிமாற்றம் தான். முதல்ல சார், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வெளிநாடுகளில் இருந்து நிதி திரட்டவே கூடாது. நாம் தமிழர் கட்சி அப்படிதான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா உண்டியலா மாத்திட்டாங்க. உண்டியல்ன்றது பல பேருக்கு தெரியும். அன்அபிஷியலா பணத்தை வெளியில இருந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான். உண்டியலை இப்பயும் கூட கூட்டத்துல போய் எடுத்துட்டே இருக்காங்க. அதனுடைய இதுதான் அது. சிம்பாலிக்கான மெசேஜ் தான் நாங்க உண்டியல் கொடுக்குறோம் அப்படின்றது. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாடுகளில் இருந்து பணம் பெற்று கூட்டத்தை நடத்தக்கூடாது, வெளிநாடுகளில் இருந்து பணம் பெற்று அரசியல் கட்சிகளை நடத்தக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையத்தினுடைய விதியவே வச்சிருக்காங்க. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வெளிநாடுகளில் இருந்து பணம் திரட்டிருக்காங்க. இது இன்னும் முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். இப்ப வந்து இது பூர்வாங்க செய்தி தான், துவக்க நிலையில் வந்திருக்க செய்தி தான். ஜான் ஆரோக்கியசாமி தான் இதுக்கு பொறுப்பு, அவர் கையில தான் பணம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுல கட்சி எப்படி இன்வால்வ் ஆயிருக்கு, யாரெல்லாம் பணம் அனுப்பிச்சாங்க, எங்கெங்க இருந்தெல்லாம் பணம் வந்தது, என்ன மாதிரியாக பணத்தை கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் இன்னும் சேகரிக்க துவங்குவாங்க. இது துவக்க நிலைதான். அப்படி சேகரிக்கிற போது நான் சொல்றது 1000 ரூபாய் வந்திருந்தாலும் அது குற்றத்துக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிதான் அதை விசாரிப்பாங்க. நீங்க வந்து 1 கோடி தான் வாங்கணும், 20 கோடி தான் வாங்கணும்ன்றது இல்ல. 1000 ரூபாய் அந்நிய செலாவணியை கொண்டு வந்து ஒரு கட்சிக்கு நிதியாக பெற்றிருந்தாலுமே கூட அது மிகப்பெரிய தவறு தான். அதை செய்திருக்க கூடாது. செய்தால் அது குற்றம் சாட்டப்படுவதற்கல்ல, குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற ஒரு வழக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப இந்த நிலையிலிருந்து விஜய்க்கு அடுத்த ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டார்களா என்று கேட்டால் நிச்சயமாக உருவாக்கி விட்டார்கள் என்றுதான் நான் பொருள் கொள்றேன். அதான் சார், பிப்ரவரி மாசம் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு கைது நடவடிக்கைகள் அந்நிய செலாவணிக்கான பண பரிவர்த்தனை, இப்படி தேர்தலுக்கு முன்பாக அவரை எல்லா வகையிலும் பீத்து தின்பதற்கான முயற்சியிலே ஈடுபடும் டெல்லி ஒன்றியம் என்றுதான் நான் புரிந்து கொள்றேன். நன்றி தோழர். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.